இன்னைக்கு இந்த விழாவில் நீங்க எல்லாரும் தான் ஸ்டார்ஸ். உங்களை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். அண்ட் இவ்வளோ பெண்களை இங்கே பார்க்கறது வந்து உண்மையாலுமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து சொந்த காலில் நின்று உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறது வந்து நிஜமாவே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. பொதுவாக ஒரு காலேஜ் விழாக்கோ இல்லைன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் விழாக்கோ போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும்னு நினைப்போம். மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இருக்கும், அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே எனக்கு அது எதுவுமே பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, இவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான அட்வைஸுமே ஆக்சுவலி தேவையில்லை, எந்த விதமான ஸ்பீச்சும் தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு இருக்கிறது. அது நீங்கள் ரொம்பவே அழகாக பண்ணுறீங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஆனால் என் லைஃப்பில் நான் வந்து நம்புகிற ஒரு 2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது அட்வைஸ் இல்லை, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இல்லை. பட் ஆனால் நான் நம்புகிற 2 விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ என்றைக்குமே இந்த 2 விஷயங்களும் என்ன நடந்தாலும், யார் நம்மளை எவ்வளோ எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சாலும், இந்த ஒரு 2 விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஜெனுவனாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, காலையில் எழுந்திரிச்சு யார் எது சொன்னாலும், எப்படி நம்மளை வந்து கீர்த்தனமாக பேசினாலும், நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும், நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட வேலையை உண்மையாக கரெக்டாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அது தானாக வரும். அது வந்த உடனே நம்மளுக்கு வாழ்க்கையே அப்படியே மாறிடும். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது இது ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்கீங்க,